இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 125 அதிகாரம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டலின் நோக்கம் அவரில் முடிவு பரியந்தம் அசையாமல் நிறுத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். முதலாவது நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியும். எந்த மனுஷனும் கடைசி வரை நம்பிக்கைக்கு பாத்திரவானாக காணப்படுவது கடினம். மனிதன் மாறுவான், ஆனால் தேவனோ மாறாதவர். தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார், தெய்வீக நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருவதால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று. நன்மையும் தேவன் எப்பொழுதும் அசைய விடமாட்டார். எந்த ஒரு தீய சக்திக்கும் இடம் கொடுக்க விடமாட்டார். ஆண்டவர் இயேசு கூட கூறினார், யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான் என்று. நாமும் ஆண்டவரில் நிலைத்திருப்போம். எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்து காணப்படுவது போல, அந்த மலைகள் அதுக்கு பாதுகாப்பாய் உள்ளது போல கர்த்தரும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். இன்று நாம் கர்த்தரை நம்பி வரும்போது நமக்கு நிலையான நித்திய வாழ்வும் நிலையான சுதந்திரமும் சமாதானமும் பாதுகாப்பும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலின் சுகத்தில் ரொம்ப கர்த்தருக்கு மேம்புண்டாவதாக. ஊழியக்காலுக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளையும் யார் யார் என்ன தேவையில் மட்டும் இருக்கிறாங்க நமக்கு தெரியுங்க தாவே. வேலை எல்லாருக்கும் நல்ல வேலையை தாருங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாரங்களுக்கு நல்ல திருமண வரங்களை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுத நல்ல எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. தேவையெல்லாம் சண்டிங்க, இரத்த கோட்டைகளை மூடிமது பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.